வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2017 ரிலீஸ் ஆன ட்ராஜடி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹாரர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். இது ஒரு ஜாலியான சைக்கோ கில்லர் மூவி. ஆனா அப்போ சீரியல் கில்லர் வேற வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். கண்டிப்பா படம் ஃபுல்லா பாருங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு வினோதமான படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படம் ஒரு அருமையான இருட்டு நேரத்துல ஆரம்பிக்குது. ஒரு அமைதியான பாலம், அதாவது இங்க கொலை நடக்க போகுது அப்படின்னு அட்வான்ஸா பிரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஒரு லொகேஷன்ல ஒரு கார் ஒண்ணு நிக்குது. சரி, கண்டிப்பா கொலை நடக்க போதும் அப்படின்னு ஆசையோட பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஆசையில மண்ணலி போடுற மாதிரியே காருக்குள்ள ஒரு இளம் ஜோடி உட்காந்து உமா கொடுத்துட்டு இருக்காங்க. பையன் பேரு கிரிக், பொண்ணு பேரு சாடி. பப்ளிக் பிளேஸ்ல பிரைவேட் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கும் போது பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு மனுஷக்கரடி இவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே சருக்கு குறுக்குன்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கும். அந்த சவுண்டை கேட்ட கிரிக் தம்பி, யாரா அந்த கரடி, ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி வேகமா கார்ல இருந்து இறங்கி சுத்தி பாக்குறா. யாருமே இல்ல. உடனே கிரிக் என்ன பண்றான், யாருமே இல்ல டார்லிங், நான் உள்ள வந்துருவா அப்படின்னு ஆசையா திரும்பும் போது பெரிய கத்தி அவனோட தலையிலே வந்து ஒரே வெட்டுது. அதை பார்த்த சாடி ஐயோன்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடுறான். அவ பின்னாடியே கில்லரும் விரட்டி போறான். ரெண்டு பேரும் ஏதோ ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரி வெறித்தனமா ஓடுறாங்க. அப்படி போறப்போ இந்த கில்லர் குருட்டும் உதவி இருட்டுல கம்பி இருக்கிறது கூட தெரியாம முட்டி கீழே விழுந்துடுறான். இதை பாக்குற நமக்கு இவனா கில்லர் அருமையான இன்ட்ரோடா தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இன்னொருத்தி ஓடியாரா. இவளோட பேரு மெக்கைலா. இந்த சாடியும் மெக்கைலாவும் ஜட்டி போடாத காலத்துல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட். வந்தவ ஒரு எலக்ட்ரிக் டேஸ்டர் எடுத்து கில்லரை மயங்க வைக்க ட்ரை பண்றாங்க. பட் நோ யூஸ், கில்லர் மயங்க மாட்டான். போதை திருமரோட சிசிய பிள்ளையா இருப்பான் போல. அதனால மெக்கைலா என்ன பண்றா, டெக்னாலஜி எல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது, ட்ரெடிஷனல் மெத்தட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு வேகமா ஒரு சுத்தியல் எடுக்கிறான். அவன் தலையில ஒரே ஒரு போடுறான். அவன் அப்படியே மயங்கிடுறான். அடுத்த சீன் ஒரு பாலடைஞ்ச வேர் ஹவுஸை கட்டுறாங்க. எப்பவும் ஹாரர் மூவிஸ்னா ஒரு சீப்பான வேர் ஹவுஸை வாடகைக்கு எடுத்து அங்கதான் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இங்கே இருக்கும். அங்க கடத்திட்டு வந்த கில்லரை மாஸ்கை ரிமூவ் பண்ணதும் கில்லர் சாடி அண்ட் மெக்கைலாவை பார்த்து, அடியே நான் யாரு எவருன்னு தெரியாம என்னைய பிடிச்சு கடத்திட்டு வந்திருக்கீங்க, என்னை தேவையில்லாம கோவப்படுத்தாதீங்க, மரியாதையா அவுத்து விட்டுருங்க, இல்லையா உங்களை அவுத்து அறுத்து போடுவோம் பாத்துக்கன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறான். இதை கேட்ட ரெண்டு பேரும் குபீர் சிரிச்சுட்டு, யோ பெருசு, கம்பி முட்டி கீழே விடும் போதே தெரிஞ்சிருச்சு நீ யாரு எவருன்னு. சரி அதை விட, நீ ஒரு சீரியல் கில்லர் தானே, உன் பேரு லோவலு, இது வரைக்கும் 45 பேரை கொலை பண்ணிருக்க, உன்ன 6 ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்குது, கூடவே இந்த எப்பிஏ பசங்களும் தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன கரெக்டா? அது கிடக்குது கழுத. நாங்க உன்னை எது கடத்தணும், அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நாங்க உன்னோட ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஃபேனு, உன்னோட சிசிய பிள்ளையா இருக்கணுங்கிறது தான் எங்களோட சின்ன வயசுல இருந்து கனவு. அந்த மாதிரி தான் நாங்களும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல பாஸ், ட்ராஜடி கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பேஜ் ஒன்று வச்சு நீ பண்ற மர்டர் எல்லாத்தையும் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபுல்லா அதுல அப்லோட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஜர்னலிஸ்ட் மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்கிறோம். இப்படியே சுத்திட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு போர் அடிக்குதுப்பா. டைரக்டா நாங்களே கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நீ என்ன பண்றனா, எங்களை உன்னோட சிசிய புள்ளியா ஏத்துக்கோன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதை கேட்ட சீரியல் கில்லர், இது கிட்னாப்பிங்கா இல்ல யூடியூப் ஃபேன்ஸ் பீட்டாடி, ஏன்டி அப்படி படுத்துறீங்கன்னு சொல்லி கடுப்பாகி நம்ம சாடியோட மூஞ்சிலே காரி பொழுச்சுன்னு துப்பிடுறான். துப்புனா தொடச்சுப்பேன்னு சொல்றேன். நம்ம அரசியல்வாதிங்க மாதிரி அவளை வேகமா துப்புனதை தொடச்சுக்கிட்டு, நீ கில்லர், நாங்க 2 பேரும் கண்டென்ட் கிரியேட்டர், நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து அந்த காம்பினேஷன் அப்படியே திருக்க விடும், சூப்பரா இருக்குன்னு சொல்றான். பட் அவன் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டான். அப்போ நெட்வொர்க் வீக் ஆகி பேசினா எப்படி குறகுறன்னு ஒரு சவுண்ட் கேட்குமோ அதே மாதிரி ஒரு குரல் கேட்குது. ப்ளீஸ் கால் தி ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு அந்த குரல் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்குது. யாரா அந்த குரலுக்கு சொந்தக்காரன்னு பார்த்தா நம்ம கிரிக் தம்பி தான். அம்மாம்பேரிய கத்தியில மண்டையில போட்டமே இன்னும் சாகாம பூமியில தான் சுத்திட்டு இருக்கிறான். அப்ப சீரியல் கில்லர் கிட்ட சாடி, நீங்க மட்டும் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு வச்சுக்கோ, உனக்கும் இதே நிலைமை தாண்டி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நேரா கிரிக்கு கிட்ட போறாங்க. அவனை கொடூரமா கொலை பண்ணி கண்ணந்துண்டமா மீனை வெட்டுற மாதிரி வெட்டி ஆசிட்ல கரைச்சிருவாங்க. பாவம் பையன், பூமியில சொர்க்கத்தை பார்க்கலாம்னு ஆசைப்பட்டவனுக்கு டைரக்டா சொர்க்கத்தையே காட்டியிருப்பாளுங்க. அவனை எவிடன்ஸே இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம சீரியல் கில்லரையும் தனி ரூம்ல வச்சு பூட்டி வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வீட்டுக்கு போயிடறாளுங்க. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சோன்னே வேலையா அவளோட ட்ராஜடி கேர்ள்ஸ்ல ஒரு போஸ்ட், கிரிக்கு காணாம போயிட்டான், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ப்ரே ஃபார் கிரிக்னு ஒரு போஸ்ட் ஒன்று தட்டி விட்டுட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாளுங்க. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கிரிக்க பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ட்ராஜடி கேர்ள்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா எவிடன்ஸுமே இமிடியேட்டா கிடைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு முழுமையான கடைஞ்செடுத்த ட்விட்டர் சைக்கோவே மாறிடுவாளுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது லோக்கல் ஷெரிப், அதான் போலீஸ் அங்கிள் உள்ள வந்து, கிரிக்கு தம்பி வீட்டை விட்டு தான் ஓடி போயிருப்பான் அப்படின்னு நாங்க சந்தேகப்படுறோம், அவனை நாங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்றாரு. இதை கேட்ட மெக்கைலா, அதெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அவனை சீரியல் கில்லர் லோவல் தான் கடத்திருக்கணும், நீங்க அதை விசாரிக்காமே வந்து சொல்றீங்கன்னு சொல்றா. பட் ஷெரிப், கூல் பேபி, நீ நிறைய மூவி பார்த்து கெட்டு போயிருக்க, ஏதாச்சும் டீடைல் கிடைச்சா உடனே அங்கிளை கான்டாக்ட் பண்ணு, இப்போ இதை பத்தி வெட்டியா பேசாம அமைதியா படிங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் ரூம்ல வந்து வெளியில போயிடுறாரு. என்னடா நம்ம ஒரு இமேஜ் பிரேம் பண்ணி வச்சா இந்த ஆள் வந்து கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்துட்டு வெளியில வராங்க. அப்ப பார்த்தா அந்த போலீஸ் அங்கிள் இருக்கிறாரு இல்லையா, அவரு ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காரு. இவனோட பேரு ஜோர்டன், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் போலீஸ் கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்த மெக்கைலா, அடியே எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை, கம்முன்னு ஜோர்டனை போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு ஆர்வமா கேட்கும் போது, அட பண்ணாட அவன் என் ஃப்ரெண்டுடி, அது மட்டும் இல்ல நம்மளோட வீடியோ எடிட்டிங்க்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான், நீ வாட்டில் எனக்காவது இளவெழுத்து விட்டு போயிடாது, அப்புறம் வீடியோ நக்கிட்டு போயிடும், ட்ராஜடி கேர்ள்ஸ் படுத்துரும் பாத்துக்கன்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே கஃபே போறாங்க. அங்க உட்காந்துட்டு
பார்த்துட்டு இவங்க வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிட்டு இருக்குன்னு பாக்குறாங்க. வியூஸ் ஒன்னும் போயிருக்காது. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்ட லைக்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். நம்ம பொழப்பு இப்படியே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க போது சரி இருக்கட்டும் இந்த சீரியல் கில்லர் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் வேற ஹவுஸ்ல கட்ட வைக்க முடியாம கதறிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு டேஞ்சரான ஐடியா அவங்களுக்கு வருது. கம்மனை நம்மளே யாரையாச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த கொலப்பலியை தூக்கி லோவல் மேல போட்டுட்டா என்ன அப்படின்னு அசால்ட்டா கேக்குறான். அதை கேட்ட மைக்கேலா ஷாக் ஆயிட்டு மச்சி செம்ம ஐடியா போம் ஒன்றே செய் நன்றே செய் அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லி எங்க அப்பத்தா ஔவையார் எப்பயோ சொல்லி வச்சிருச்சு வா இமிடியேட்டா போய் கொலைய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர் லீடர் பிராக்டிஸ்க்காக போறாங்க. அங்க மெக்கேலா போட்டிருந்த ஷூவை பார்த்த ஹெட் சேர் லீடர் சில்வியா மெக்கேலாவை கலாய்ச்சி வெளியே போக சொல்ல கடுப்பான ரெண்டு பேரும் ஓரமா உட்கார்ந்து சில்வியாவை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சிட்டு இருக்காங்க. அப்போ சாடி அவரோட போனை நோண்டிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அதாவது மெக்கேலாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டோபி இருக்கான் இல்லையா அவனுக்கு இவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும். இதை பார்த்த ரெண்டு பேரும் நேரா அவனை போய் மீட் பண்ணி அவங்களோட பேஜை ப்ரோமோட் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவன் உங்க மஞ்சுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது பாங்கடின்னு சொல்லி கலாச்சி விட்டுறான். இதனால சாடிக்கு மண்டையில சுர்ன்னு காண்டியார வீட்டுக்கு வந்தது மெக்கேலா கிட்ட மச்சி உன் எக்ஸால இன்னைக்கே போட போறேன்னு சொல்ல அவன் என்னோட எக்ஸ்ரீ ப்ளீஸ் பாவண்டி அவனை விட்டுன்னு சொல்லி கேட்கறா. ஆனா சாடி சொர்க்கத்துக்கு ஒரு டிக்கெட் அவனை புக் பண்ணி ரெடியா வச்சிடறான். அடுத்த ரெண்டு பேரும் வேற ஹவுஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சீரியல் கில்லர் தம்பி என்ன பண்றாப்லன்னு போய் பார்த்துட்டு அவனுக்கு நாய்க்கு வைக்கிற சாப்பாடுலாம் கொடுத்து டார்ச்சர் பண்றாங்க. அதை பார்த்து கடுப்பாகிற சீரியல் கில்லர் அடியே இந்த மன்னர்கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா உங்களை அறுக்காம விட மாட்டேன்னு சொல்ல யோ காமெடி பண்ணாதையா டைட்டிலர் இங்க ஒருத்தனை கொலை பண்ண வேண்டிய இருக்கு அவனை கொலை பண்ணிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு டோபிக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல கொலை பண்ணாங்க இல்லையா கிரிக்கு அவனோட போட்டோ அண்ட் லொகேஷன் சென்ட் பண்ணதும் அவன் என்னமோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற புலி மாதிரி அங்க இருந்து ஒரு பைக்ல கிளம்பிடுறான். அவன் பின்னாடியே மெக்கேலாவும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. சாடி என்ன பண்றா ஒரு இடத்துல நல்லா தெளிவா ஸ்பைக்கை செட் பண்ணி வச்சிடறான். கார்ல மெக்கேலா வரட்ட சாடி ஸ்பைக்கை செட் பண்ண ஒரே ரூட் பக்காவா பிளான் போட்டு அவனை தூக்க ரெடியா இருப்பாங்க. ஒரு இடத்துல வேகமா வந்துட்டு இருக்கும்போது காரை நிறுத்திடுவாளா என்ன இப்ப நிறுத்திட்டான்னு திரும்பி பார்த்துட்டே வண்டி ஓட்டுறான். கரெக்டா ஸ்பைக்ல விட்டு பயலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். இதை சாடி ஃபுல்லா வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. ஆக்சிடென்ட் ஆனதும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடியோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும்போது இந்த டோபி பையன் இருக்கிறான்ல அவன் இன்னும் சாகல கால் உடைஞ்சு கதறிக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தவளுங்க அங்கேயே கொடூரமா கொலை பண்ணிடுறாளுங்க. நெக்ஸ்ட் டே பயங்கரமான ஒரு மர்டர் பண்ணிட்டோம். ஊரே டோபியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளோட பேஜுக்கு அப்படியே லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்க போதுன்னு சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா இவங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போற மாதிரி அங்க எதுவுமே நடக்காது. அங்க இருந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட போன ரெண்டு பேரும் டோபியை அந்த சீரியல் கொலை பண்ணதை நாங்க ரெண்டு பேரும் இங்க ரெண்டு கண்ணாலையும் பார்த்தோம்னு சொல்றாங்க. அதுக்கு டிவி ரிப்போர்ட்டர் அது ஆக்சிடென்ட் மேடம் நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு எதையாச்சும் கதை விடாதீங்கன்னு கலாச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ மெக்கேலா சாடி கிட்ட ஏமாச்சி மட்டும் பிளான் பண்ணி எஃபர்ட்லாம் போட்டு ஒரு கொலையை பண்ணா அது ஆக்சிடென்ட் ஈஸியா கேஸ முடிச்சிட்டாங்க இந்த போலீஸ்கார பயலுக ஒரு கொலையை பண்ணி பாருங்கடா அப்பத்தாண்டா அதோட வலிவேதனை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் நம்ம மெக்கேலா. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஜோர்டனை மீட் பண்றாங்க. அவன் இந்த சைக்கோங்க கிட்ட இந்த ஊர் போலீஸ் கூட செய்ய பயப்படுற விஷயத்த நீங்க தைரியமா பண்றதுனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சீரியல் கில்லர் இருக்கிறான் இல்லையா லோவல் அவன் ரொம்ப மோசமான பயலாம் பொறுக்கி பயலாம் கொஞ்சம் வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் சூதானமா இருங்கன்னு அவன் ஏதாச்சும் பண்ணிட போறான். இந்த சைக்கோ லேடிஸே வான் பண்ணிட்டு போறான் அந்த அப்புறாணி பையன். அப்புறம் அந்த சில்வியா புள்ள அதான் அந்த ஹெட் சேர் லீடர் இருந்தார் இல்லையா அவ ப்ரோ மீட்டிங் அரேஞ்ச் பண்றான். அவங்களோட கிளாஸ்ல ரெண்டு பேர் தான் இறந்திருப்பாங்க. சோ கிளாஸ்ல ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் ப்ரோம் ஃபங்க்ஷன் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னதும் நம்ம சாடிக்கு செம கோவம் வந்துருது. வாஸ்தவத்துக்குலாம் கேன்சல் பண்ண முடியாது ப்ரோம் ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும்னு சாடி சொல்ல அதுக்கு அவ எடுத்து பேச ரெண்டு பேத்துக்கு ஒரு மாதிரி கை கலப்பாகிற அளவுக்கு போயிருது. இதனால வெறியான சாடியும் மெக்கேலாவும் அன்னைக்கு நைட்டே சில்வியாவை போட்டு தரதுக்கு பிளான் பண்ணிடுறாங்க. அடுத்து மீட்டிங்ல இருந்து வெளியில வந்தவளுங்க சில்வியாப்புல செஞ்சு வச்சிருந்த மாடல் லைப்ரரியை தள்ளி விட்டு உடைச்சதும் கடப்பான சில்வியாப்புல யார் இதை பண்ணா அப்படின்னு சுத்தி கேட்கிறா. ஆனா யாருமே வாயை திறக்க மாட்டாளுங்க. வேற வழி இல்ல 2 நாள் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி ஆகணும். அதனால அன்னைக்கு நைட்டு முழுசா உட்காந்து அந்த மாடல் லைப்ரரியை ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ வினோதமான சவுண்ட் கேக்குது. திடீர்னு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. அதனால பயந்து போன சில்வியா திரும்பவும் மெயின் ஆன் பண்றா. ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டவங்க வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்தாலும் கொஞ்ச நேரத்துல சுதாரி போயிட்டு என்னடி வேணும் உங்க ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு அசால்ட்டா கேட்க கடுப்பான ரெண்டு பேரும் எப்படி எங்களை கண்டுபிடிச்சுன்னு திரும்ப கேட்கும் போது அதான் உன் ஷூலையே எழுதி வச்சிருக்கேன் முகரக்கட்ட இந்த ஷூவத்தான் மாத்த சொல்லி உடைய கலாய்ச்சல்ல திரும்பவும் அதே ஷூவை போட்டு இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பவும் கலாய்ச்சிடறான். அவ்வளவுதான் கடுப்பான சைக்கோக்கள் சில்வியாவை கொலை பண்றதுக்கு வரட்டுன்னு வரட்டுறாளுங்க. அதுல சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்த செயின்ல மாட்டி தலையில தொங்குற சில்வியா பக்கத்துல இருந்த கட்டிங் மிஷின்ல போய் நேரட்டா அவளோட தலையை மோதிடுறா. அதுல பாருங்க அவளோட தலையை அந்த கட்டிங் மிஷின் பான்னு பொழந்து விட்டுருது. இதை பார்த்த சைக்கோக்கள் கஷ்டப்பட்டு ஸ்கெட்சா போறதெல்லாம் நம்ம ஆனா எல்லாமே ஆக்சிடென்ட் ஆயிருது. இன்னைக்கு அப்படி நடக்கவே கூடாது அல்வா தின்னே ஆகணும்னு சொல்லிட்டு சில்வியா பாடிய துண்டு துண்டான அறிக்கை அந்த ஒர்க் ஷாப் ஃபுல்லா வீசி விட்டு போயிடுறாளுங்க. மறுநாள் காலையில ஒரு பொண்ணு வந்து ரூம் ஓபன் பண்ணதும் அங்க கிடந்த சில்வியா பாடிய பார்த்துட்டு அந்த புள்ள மயங்கிடுறா. அந்த சம்பவம் தான் தரமான சம்பவம். சீரியல் கில்லர் லோவல் தான் இந்த எல்லா கொலையும் பண்றான். அப்போ சாடியும் மெக்கேலாவும் சொன்னது உண்மைதான். நம்ம ஊர் மக்கள் டிராஜடி கல்ஸ் பேஜ வெறித்தனமா ஃபாலோ பண்றாங்க. இதனால ஒரே மடர்ல சைக்கோ கல்ஸ் ஊர் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. டிவில இருந்து வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பசங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரே செலிபிரிட்டி மோடு தான் பாத்துக்கங்க. இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அங்க ஜோர்டன்
ஜோர்டன் வரான். வந்தவன் நேரா மெக்கேலாட்ட போய் பேசுறான். அவகிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவளோட ஷூவை பாக்குறான். அது ஃபுல்லா ரத்தக்கரையா இருக்குது. அதனால டவுட் ஆன ஜோர்டன் இது என்னடி ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விசாரிக்க, அதுக்கு மெக்கேலா அதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம் டாம்பி, அதெல்லாம் உனக்கு புரியாது ஓய், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அசால்ட்டா டீல் பண்றான். அடுத்து ஸ்கூல் ஆடிட்டோரியம்ல சில்வியாவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேஜ்ல பேசுற நம்ம சைக்கோ கேர்ள்ஸ் இதே மாதிரி கிரைம் சீன்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம டிராஜடி கேர்ள்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட லோக்கல் ஃபயர்மேன் ஒருத்தன் என்ன பண்றான், நேரா ஸ்டேஜுக்கு வரான். ஸ்டேஜுக்கு வந்தவன் அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு நான் ரெடி, என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, சிட்டி முழுக்க அவனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துறான். இதனால ஊர் மக்களும் அவனுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது சைக்கோ கேர்ள்ஸை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருது. அடுத்து என்ன, ஃபயர்மேனை கொலை பண்றதுதான் டார்கெட். அடுத்த அன்னைக்கு ஈவினிங் ஜோர்டன் போலீஸ் அங்கிள் இருக்கிறார் இல்லையா, அவரை போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் மீட் பண்ணி டிராஜடி கேர்ள்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க டாடின்னு போய் சொல்றான். ஆக்சுவலி இந்த போலீஸ் அங்கிள் இருக்கிறார்ல, அவர் தான் நம்ம ஹீரோ ஜோர்டனோட டாடி. இதை கேட்ட போலீஸ் அங்கிள், நான் சீரியல் கிளரையே பிடிச்சாலும் அவன் உங்க அம்மாவை கொலை பண்ணனு ஒத்துக்க போறது கிடையாது, உங்க அம்மாவும் திரும்பி வரமாட்டாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிற, ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாருன்னு திட்டி விட்டுறாரு. என்னைக்குடா பிள்ளைங்க சொல்றது அப்பங்காரன் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு இருக்கிறான். அவரு அந்த பக்கம் போயிடுறாரு. அவர் அந்த பக்கம் போன அடுத்த நிமிஷம் அவரோட கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு அங்க வந்து ஓடிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஃபயர்மேன் கூட மல்லு கட்டின சைக்கோ கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் அவனை கொடூரமா கொலை பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாளுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜோர்டன் அவன் திருநாள் இல்லையா அந்த இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சாடி கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அவளை ஆசையா கிஸ் பண்ண போறப்போ அவ டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறா. அப்புறம் என்ன, ஒன்னும் நடக்காது. மறுநாள் காலையில ஜிம் ட்ரைனர் வந்து ஜிம்மை ஓபன் பண்ணி பாக்குறப்போ ஃபயர்மேன் மண்டை சதறி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆனவன் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். போலீஸ் வந்து அந்த பாடி எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இதனால யாருக்கு ப்ராஃபிட்னு கேட்டீங்கன்னா நம்ம சைக்கோ கேர்ள்ஸ்க்கு தான். அவங்களோட டிராஜடி கேர்ள்ஸ் பேஜ் அப்படியே 100K ஃபாலோவர்ஸ்க்கு மேல அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர சொல்லி மேயர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப போலீஸ் அங்கிள் பேசிட்டு இருக்கும்போது இந்த மெக்கேலா என்ன பண்றா, ஃபயர்மேன் செத்தத போட்டோ எடுத்திருப்பாள்ல அந்த போட்டோவை அனானிமஸா அங்க இருக்கிற எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுறான். இத பின்னாடி உட்கார்ந்து இந்த ஜோர்டன் தெளிவா பாத்துறான். போட்டோ அந்த ஹால்ல இருக்கிற எல்லாருக்கும் போனதுமே அந்த ரூம்ல இருந்த எல்லாரும் வெறியாகி எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத போலீஸ் இருந்து என்ன பையன் சொல்லிட்டு போலீஸ் அங்கிளை பிடிச்சு பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. அதே நேரம் இங்க வேற ஹவுஸ்ல ஒரிஜினல் சீரியல் கில்லர் லோவல் கை கட்ட அவுத்துட்டு எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பக்கம் ஃபயர்மேனுக்கு அஞ்சலி சேர்த்துட்டு போலீஸை கண்டிச்சு ரோடு ஃபுல்லா ஊர்வலம் போறாங்க. அப்போ அந்த ஏரியா மேயர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீட்டிங் எல்லாம் போட்டாங்கல்ல, அந்த ஆண்டிய ஒரிஜினல் கில்லர் கொடூரமா கொலை பண்ணி போல்ல தொங்க விட்டுருப்பான். இதை பார்த்துட்டு சைக்கோ கேர்ள்ஸ் சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. கில்லரு எஸ்கேப். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கோ கேர்ள்ஸை நம்ம ஜோர்டன் போய் மீட் பண்றான். அவங்க கிட்ட இனி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, வீடியோ எடிட்டிங் பண்றதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, எங்க அப்பாவுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன், எங்க அப்பா அந்த ஊரே திட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கடுப்பாகிற மெக்கேலா, உங்க அப்பனால உங்க அம்மாவே காப்பாற்ற முடியல, இதுல அந்த ஆளு ஊர் மக்களை வேற காப்பாற்ற போறானு அவன்கிட்ட உரண்டெழுக்கிறா. உடனே டென்ஷனான ஜோர்டன் அவளை திட்ட ரெண்டு பேருக்கும் வாய் சண்டை வாய்க்கா தகராறு ஆயிருது. அந்த சண்டையில ஜோர்டன் என்ன பண்றான், மெக்கேலாவோட போனை நைட்ஸா ஆட்டையா போட்டுறான். இது தெரியாமையே அந்த மோதவி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. பின்னாடியே சாடியும் போறா. வீட்டுக்கு போனதுமே முத வேலையா ஜோர்டனை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு மெக்கேலா சொல்ல, அவன் புல்லா பூஜரின்னு சாடி அவனை காப்பாத்துறா. அப்பதான் மெக்கேலா மோதேவி அவரோட போனை தேடி பாக்குறா. அது இல்ல. உடனே எனக்கு தெரியும் இது அந்த பன்னாடம் அவன் ஜோர்டன் பார்த்த வேலைதான், எப்படியோ அந்த நாய் தான் என் போனை திருடி இருப்பான், அவனை இன்னைக்கு நைட்டே கொலை பண்ணலன்னு வச்சுக்கேன், நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கழிதிங்க வேண்டியதுன்னு சொல்றான். அப்போ அந்த நல்ல காரியத்தை நானே பண்றேன்னு சாடி சொல்லிட்டு நேரா ஜோர்டனை போய் மீட் பண்றான். அங்க ஜோர்டன் அவனோட அப்பாவுக்கு தெரியாம சாடியை நைஸா அவனோட ரூமுக்கு கூட்டு போயிடுறான். ரூமுக்கு போன ஜோர்டன் சாடி கிட்ட, மெக்கேல தாண்டி கொலகாரின்னு நினைக்கிறேன், நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேறு, அந்த பால் டப்பா முடிஞ்சு உன்னை ஏதாச்சும் பண்ணிருன்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்து காட்டுறான். இது மெக்கேலாவோட போன் தான், நான் தான் திருடினேன், ஆனா இது வரைக்கும் அன்லாக் பண்ண முடியல, அன்லாக் பண்ணா கண்டிப்பா எவிடன்ஸ் கிடைக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் போன்ல ஒட்டுக்கிட்டு இருந்த மெக்கேலா, ஆமாடா நான் தான் கொலகாரி, ஒன்றரை பக்கத்துல இருக்காவாரு, அவர் ரொம்ப தங்கமான புள்ள குழந்தை, அப்படியே மடியில வச்சு தாளாட்டி பால் கொடுன்னு இவ திட்டிட்டு இருப்பாளா. அந்த நேரத்துல ஒரு கோட் போட்ட கொரியலா ஒண்ணு கத்தியோட ஜோர்டன் ரூமுக்கு போறத மெக்கேலா பாத்துடுறா. உள்ள போன கில்லர் டோரை தட்டுறான். அதை கேட்ட ஜோர்டன், எங்க அப்பா தான் இப்ப அவங்க கூட என்ன பார்த்தாரு, நாளைக்கே கல்யாணம் தானு பேசிக்கிட்டே போய் டோரை ஓபன் பண்ணா கில்லர் ஜஸ்ட் கருமாறி பண்ணிருப்பான். கத்திய நெஞ்சில சொருகின அடுத்த நிமிஷம் ஜோர்டன் அங்கேயே மயங்கி வந்துடுறான். அடுத்து சாடியை தூக்கி போட்டு பந்து ஆடுறான். இதை பார்த்த மெக்கேலா ஒரு கல்ல எடுத்து கண்ணாடியில எரிய ஜெரிப் அங்கிள் தூங்கிட்டு இருந்தவர் முடிச்சிடுறாரு. மேல கலவரம் நடக்கிற சவுண்டை கேட்டு கன் எடுத்துட்டு ஜோர்டன் ரூம் போனா சாடியை வரட்டிட்டு அவ பின்னாடியே கில்லர் ஓடியாந்துட்டு இருக்கிறான். அதை பார்த்த போலீஸ் அங்கிள் இந்த வாங்கிக்கடான்னு சொல்லிட்டு டும்மு டும்முன்னு ஷூட் பண்ண நம்ம கில்லர் என்ன பண்றான், ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் அங்கிள் ஜோர்டனை போய் தூக்குறாரு. சாடி வேகமா போலீஸுக்கு கால் பண்ணிட்டு முத வேலையா மெக்கேலாவோட போனை மிதிச்சே உடைச்சிடுறான். அப்படியே கட் பண்ணிட்டு 2 வாரம் கழிச்சு கட்டுறாங்க. ஒரு மீட்டிங்ல போலீஸ் மாமா அவரோட வருங்கால மர்மப்புல சாடினால தான் அவரோட பையன் உயிரோட இருக்கான்னு ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ண, இதை பாக்குற நமக்கு அடே
கில்லர் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவளே உன் புள்ளைய முடிச்சு விட்டுருப்பாடா மூதேவி, இது அவளுக்கு கிரெடிட் ஒரு கேடா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்த மெக்கேலாவுக்கு ஜெலிசில் குடிச்சாலும் அடங்காத அளவுக்கு வயிறு எரியுது. அடுத்த நாள் ப்ரோம் டேக்காக டெக்கரேஷன்லாம் தீவிரமா நடக்குது. அப்போ அங்க வர்ற மெக்கேலா சாடியை தனியா கூப்பிட்டு, என்னாடியே உன்னை நான் அவனை கொலை பண்ண சொன்னா நீ என்னன்னா அவன் கூட காதோல் பண்ணிட்டு இருக்கியோ, காதோலு மரியாதையா என் கூட வந்து அவனை போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கலாம்னு சொல்ல, கடுப்பான சாடி என்ற மாமாவை இப்படி எல்லாம் பேசுறவளை வச்சுக்காத, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதடி மெக்கேலாவதி அப்படின்னு அவனை திட்டி விட, சைக்கோக்கு வேற வழி இல்ல இல்லையா, அதனால அங்க இருந்து போயிடுறான். கடைசியில இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த அந்த ப்ரோம் நைட் பார்ட்டினாலும் வருது. ஜோர்டன் சாடியை பிக்கப் பண்ணிட்டு பார்ட்டிக்கு போயிடுறான். இந்த பக்கம் சைக்கோ மெக்கேலா சீரியல் கில்லர் லோவல் கூட சேர்ந்து நைட்டு பெருசா கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு பார்ட்டியும் செம்மையா நடக்குது. அந்த பார்ட்டியில பெஸ்ட் கப்பல் யாருன்னா நம்ம ஹீரோவும் சாடியும் தான் வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் சாடி மூஞ்சில கொஞ்சம் கூட சந்தோஷமே இருக்காது. அப்போ பார்ட்டி ஹாலுக்கு வெளியில கிளாஸ் டீச்சர் ஒருத்தங்க தம் அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சைக்கோ மெக்கேலாவும் கில்லரும் சேர்ந்து அந்த டீச்சரை கொடூரமா கொலை பண்ணி அந்த போட்டோவை சாடிக்கு அனுப்பிவிட, அதை பார்த்து பதறி போன சாடி மெக்கேலாவை தேடி போறான். அவ பின்னாடியே நம்ம ஜோர்டனும் போறான். பட் சாடி அதை கவனிச்சிருக்க மாட்டான். சாடி ஒரு வழியா மெக்கேலாவை தேடி கண்டுபிடிக்க அந்த சைக்கோ என்ன பண்றா, ஒரு பிங்க் கலர் மாஸ்க் ஒன்ன போட்டுட்டு சாடியை பயங்கரமா மிரட்டுறான். அதுக்கு சாடி போதுண்டி இதோட நிறுத்திக்கலாம், இனியும் கொலை பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்றான். இதை கேட்ட மெக்கேலா, என்னாடி காதோல் பண்றீங்களோ காதோலு, இதெல்லாம் ஜோர்டனோட அம்மாவை நம்ம 13 வயசுல கொலை பண்ணோம்ல, அப்ப தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து என்னை திருந்த சொன்னா எப்படி திருந்துவேன், என்னாலாம் திருந்த முடியாது, நீ வேணா திருந்திக்கணும் சொல்றான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இந்த சாடியும் மெக்கேலாவும் சேர்ந்து ஜோர்டனோட அம்மா அப்ராணிய அநியாயமா கொலை பண்ணிருப்பாளுங்க. அதுக்கு சாடி, ஏய் அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அது அந்த வயசுல தெரியாம பண்ணதுன்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி அதை விடு, இப்ப என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருன்னு சொல்லிட்டு சீரியல் கில்லர் லோவலை இன்ட்ரோடியூஸ் பண்ண, ஓ அப்ப நீ ஒன்னு சேர்ந்து என்ன கொலை பண்ண போறீங்க, அதுக்காக தான் இங்க நான் வர வச்சிருக்கிற அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேச்சி நான்லாம் அப்படி பண்ணுவேனா, நீ எதுக்கடி அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜோர்டன் கேட்டுறான். கேட்டது மட்டும் இல்லாம ஒரு மரத்தட்டி அப்படியே சீரியல் கில்லர் தள்ளி விட்டுட்டு வேகமா சாடியை கூட்டிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். ஆனா மாட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல சீரியல் கில்லர் சாடி அட்டாக் பண்ண போறப்போ கடுப்பான மெக்கேலா, ஏப்பா தம்பி யார கொலை பண்ண பாக்குறான்னு கடுப்பான மெக்கேலா சீரியல் கில்லரை நெத்திலே ஷூட் பண்றான். அங்கேயே அவன் செத்துறான். அவனை கொண்டதுமே இரு கருப்பாடுகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கட்டி பிடிச்சு மிசியோடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள போந்த ஜோர்டன், ஏபுள்ள சாடி இந்த நாதாரி தான் உன்னை கெடுத்து குட்டிச்சோராக்குறா, இவ கூட இனிமே சேராத, இவளை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்றான். இதை கேட்ட சாடி கொஞ்சம் கடுப்பானாலும் அவனை கன்வின்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு சடனா என்ன நினைச்சான்னு தெரியல அவனோட கழுத்துல கயிறு ஒன்ன மாட்டி விட்டு அங்கேயே அவனை தூக்குல தொங்க விட்டுறான். ஜோர்டன் அநியாயமா செத்து போயிருவானா. அதுக்கப்புறம் என்ன பண்றாளுங்க, அவனை கொண்டது மட்டும் பத்தாதுன்னு முடிவு பண்ணவளுங்க 2 பேரும் மாஸ்க் ஒன்னு போட்டுக்கிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடம் ஃபுல்லா தீ வைக்கிறாளுங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த ஹால்ல பார்ட்டி பண்ற எல்லாருக்கும் அந்த ஹாலோட டோர் செயின்னால லாக் பண்ணி இருக்கிறத போட்டோவா எடுத்து அனுப்பிடுறாங்க. இதனால பார்ட்டி பண்ற எல்லாரும் பதறி அடிச்சு அந்த டோர் கிட்ட போனா தீ அந்த ஹால் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருது. அவங்க உள்ள இருந்து கத்துறத வெளியில இருந்து வேடிக்கை பார்த்த சைக்கோ கேர்ள்ஸ் செம்மையா என்ஜாய் பண்றாளுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து எல்லாரையும் ரெஸ்கியூ பண்றாங்க. பட் 124 பேருமே அநியாயமா செத்து போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சீரியல் கில்லர் லோவல் தான். அவன் மேல பழைய தூக்கி போட்ட டிராஜடிகல்ஸோட ஃபாலோவர்ஸ் 1 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கும். இந்த மிகப்பெரிய மேசேக்கரை பத்தி புக்ஸா எழுதின 2 சைக்கோவும் செலிபிரிட்டியாவே மாறிடுவாளுங்க. கடைசியில இந்த 2 சைக்கோவும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒட்டுக்கா ஒரே காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக கார்ல போறாங்க. படம் முடியுது. இப்போ ஒரு பெரிய லாரி ஒண்ணு வந்து டமால் இவங்க காரை ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா செமையா இருந்திருக்கும்ல. பட் நடக்கல. நோ யூஸ். ஓகே மக்களே, அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை.